இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு ஆமேன் ஒரு பெரிய ஆயத்தோடு கூட இருங்க. ஏனென்றால் இன்றைக்கும் சில காரியங்களை கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடு ஆமேன். முதல் ஆராதனையில் அதை சொன்ன சரித்திரம் சொன்ன பகுதியாக இருந்தாலும் கூட அதில் ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் எனக்கு தந்தபடினால அது நான் அதை ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஒரு 3 முறை இதை தியானித்தேன். புதன்கிழமை, நேற்றைக்கு, ஆனால் இன்னைக்கு காலையில் நான் எழுந்து நேற்றுக்கு ராத்திரி திரும்ப இன்னைக்கு காலையில் எழுந்து கிளம்பும் போது இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அநேகருக்கு அது தீர்க்கசனமாக இருந்தாலும் எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் அதுக்கு முன்பாக இந்த ஆண்டுடைய துவக்கத்தில் கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் அது மாறவே மாறாது. இல்லையா? The blatant truth, அசைக்க முடியாத, மாற்றவே முடியாத உண்மை, கர்த்தர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் மாறவே மாட்டார். எல்லாருக்கும் புரியுதா? அவர் என்ன பண்ண மாட்டாரு. அதனாலதான் ஒரு பாட்டு அழகா பாடணும். நிறைய பேர் நல்லா கலந்துக்கிட்டீங்க, நல்லா பாடினீங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமேன். ஆமேன் அர்த்தம் அப்படியே ஆக கடவுள். இல்லையா? அதுதான் இந்த சரித்திரங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு நினைக்கிறேன். அதனால தான் ஒரு 3 பேரை பற்றி பாடணும். ஆபிரகாம், தாவீது, யோசேப்புன்ட்டு. அதையும் தாண்டி எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே உண்மை உள்ளவராய் இருந்தவர்களை நடத்தி இருக்கிறார். இல்லையா? இந்த வாக்குத்தத்தங்களை ஆமேனுக்கு நம்ம ஆண்டுகள் தோறும் கர்த்தர் அநேக காரியங்களை சொல்லுகிறார். இந்த ஆண்டிலும் கூட இது கடந்து போகிற ஒரு வாக்கு. இந்த வருஷத்துல சொல்லிட்டு அப்படியே போயிரும் அப்படின்றது நான் இந்த வாட்டி விட மாட்டேன் அப்படின்னு தான் ஒரு தீர்வாக இருக்கிறேன். இல்லையா? ஆமா, அநேக வாக்குத்தத்தங்களை புரட்டி பார்த்தாலும் இது அன்னைக்கு சொன்ன இல்லை. இந்த ஆண்டுல கர்த்தர் நிச்சயமாய் அப்படி உண்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். இல்லையா? அன்றைக்கு பவுல் எழும்பி அன்றைக்கு தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தர் உண்மை உள்ளவர். இல்லையா? அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். ஆமேன். இந்த வசனத்தெல்லாம் தயவுசெய்து ஏதோ கேட்கிறோம் சபையிலன்னு விட்டுறாதீங்க. நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஊழியக்காரனாய் உங்களுக்கு நின்று நான் சொல்றேன், இதை எவ்வளவுக்குள்ள நம்ம பேசுறோமோ அந்த அளவுக்கு அதுல இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். இல்லையா? பவுல் இதை தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் போது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அந்த மனுஷன் எழுதுறார். பவுலுடைய சரித்திரத்தை, பவுல் யார் என்பதை போன ஆராதனையில், போன 2வது ஆராதனையில் தான் அதை நான் விளக்கினேன். ஆண்டவரே அறியாது, இயேசுனா அவருக்கு பிடிக்காது. அப்படிதான் இருந்த மனுஷனை ஆண்டவர் தொடுகிறார். இயேசு கிறிஸ்துடைய 12 சீஷர்களை காட்டிலும் இவர் தான் வல்லமையா மாறினார். பார்க்காத மனுஷன் அவருக்காய் பிரதானமாய் ஊழியங்களை செய்து இந்த வேதாமத்தில் புதிய ஏற்பாட்டில் 13 நிருபங்களை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி சரித்திரத்தில் பார்க்கிறோம். அதுல ஒரு சபைகளுக்கு குறிப்பிட்டு தெசலோனிக்கே சபை, எபேசிய சபை, பிலிப்பி சபை அப்படின்ட்டு அந்தந்த சபைகளுக்கு அந்தந்த சூழ்நிலையோடு கூட அவங்க கூட ஊழியம் செய்யும் பொழுது கிறிஸ்துவுடைய வெளிப்பாட்டை பெற்று அவர் எழுதுகிறார். இப்ப தெசலோனிக்கே சபையில அதுதான் இங்க வாசிக்கிறோம். தெசலோனிக்கே சபைக்கு அவர் போகும்பொழுது அதுக்கு முந்தின பகுதிகள் எல்லாம் வாசிக்கணும். பலவிதமான அலைச்சல்கள், பலவிதமான எப்படி சொல்றதுங்க, சேலஞ்சஸ். டுடே as the church goes through, as the world goes through, இன்னைக்கு சபையும் உலகமும் இன்றைக்கு ஊழியங்களும் கடந்து போகிறது போல அநேக சவால்களோடு கூட இந்த மனுஷன் பார்க்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாவற்றையும் அவர் பல இடங்களுக்கு பிரயாணம் பண்றது மாத்திரம் எல்லாவற்றையும் பார்த்து அவருக்குள்ள ஒரு வெளிப்பாடு என்னென்றால் கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. சூழ்நிலை வரும் போயிரும். ஒரு சூழ்நிலை வரும். நீங்களே உட்கார்ந்து ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. கடந்த ஆண்டுகளில் அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. There were many situations that came as a challenge. அதெல்லாம் இருக்குதா? அது போயிடுச்சு. இந்த சூழ்நிலைகள் கடந்து போது, ஆனா கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த சூழ்நிலை சிலது இழந்து இருக்கலாம், சில காரியங்கள் மாறி இருக்கும், சில மனிதர்கள் போயிருப்பாங்க, சில இழப்புகள் வந்திருக்கும். ஆனா கர்த்தர் ஒருத்தர் தான் நம்ம கிட்ட இருந்து போல கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். யாரையும் கூட இருக்கிறீங்க, நம்புறீங்களா? அப்போ அதை தான் நாங்க பிரதானப்படுத்தி சொல்றோம். அப்ப அந்த உண்மையின்படியே அவர் என்ன பண்ணுவாரா? உங்களை ஸ்திரப்படுத்துவார். இல்லையா? அந்த உண்மையிலே அந்த உண்மை நம்ம ஸ்திரப்படுத்தும். அதை நான் இன்னும் புரிகிறபடிக்கு ஒரு 3 வாக்கியங்களாய் உங்களுக்கு சொன்னேன். ஒரு சிலர் அதை எழுதியிருப்பீங்க. நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன், மனப்பாடம் பண்ணிக்கன்னு சொல்ல மாட்டேன். நான் அதை நம்புற ஒரு நாளும் சொல்றேன், போற இடத்துலலாம் சொல்றேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இன்னொரு வாக்குத்தத்த ஆராதனை நல்ல ஒரு ரொம்ப ஆரவாரமா இருந்துச்சு. ரொம்ப எனக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. நல்ல இந்த சபை உற்சாகமாய் 2 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 2.25 மணி நேரம் இருக்கும். இங்க 3 ஆராதனை முடிச்சுட்டாங்க. போகும்போது எனக்கு ரொம்ப டயர்டு தான்.
ஆனா அந்த ஆராதனை போய் உட்கார்ந்த உடனே என்ன அறியாத ஒரு பெரிய உற்சாகம். அந்த பாஸ்டர் போன உடனே மைக்கு கொடுத்துட்டார். நான் நினைச்சேன் அப்படி ஒரு மணி நேரத்துக்கு தான் நமக்கு தருவோம். பார்த்தா எல்லா பாஸ்டர் எடுத்துங்க பாஸ்டர், நீங்க எவ்வளவு நேரம் போகணுமோ போகன்ட்டாரு. அப்படி அந்த சபையில இந்த வார்த்தையை திரும்ப சொல்லும்போது அந்த சபையும் அதை வாஞ்சியாய் பெற்றுக்கொண்டது. இல்லையா? வியாழக்கிழமை இன்னைக்கு சென்னை பட்டணத்தில் இருக்கிற அநேக மூத்த ஊழியர்கள் வந்திருந்தாங்க. அங்கே இந்த வார்த்தையை சொன்னேன். இல்லையா? பெரிய பெரிய வயதானவங்க 50 வருஷம் ஊழியத்தில் இருந்தவங்க கிட்டே சொன்னேன். ஏன்னா இது என்னுடைய வார்த்தை இல்ல, இது தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் உண்மை உள்ளவர். அதுக்கு தான் சொன்னேன், the Lord will support me, I will become strong. எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய உதவிதான் மனுஷனுடைய உதவி அல்ல, கர்த்தருடைய உதவி தான் உண்மையான உதவி. அதனாலதான் இந்த வேதாமத்துல வாசிக்கிற மனுஷனுடைய உதவி விருதா. Man's support is vain. மனுஷனுடைய உதவி உதா, ஆனா கர்த்தருடைய உதவி நிலைக்கும். அப்ப கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நான் பலமுள்ளவனாய் இருப்பேன். எத்தனை பேர் அதை சொல்றீங்க? இன்னைக்கு காலையில நான் எழுந்த உடனே கர்த்தர் என்னை உதவி பண்ணி எழுதியிருக்கிறார். நீங்க ராத்திரி போட்ட மாத்திரையிலையோ இல்லைன்னா ராத்திரி ஏதோ நான் நல்லா ஒழுங்கா தண்ணி கண்ணியை குடிச்சு ஒழுங்கா படுத்த அதனால எழுந்துக்குன்னு நினைச்சீங்கன்னா அது நான் நம்பல. கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை எழுப்புகிறார். அப்ப கர்த்தர் என்ன உதவி செய்து தான் எழுப்புறார். Wake up. கர்த்தர் என்ன தூக்கி விடும் பொழுது அதற்குரிய பலத்தை கர்த்தர் எனக்கு தருவார். எத்தனை பேருக்கு புரியுது? எழுப்புறாருன்னா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரைக்கும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கார், அந்த நாள் வரைக்கும் கொண்டு வந்திருக்கார். கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு உதவி பண்ணுவார். அல்லேலூயா. ரெண்டாவது சொன்னேன், கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். எந்த பாதுகாப்பையும் நாடாதீங்க, கர்த்தருடைய பாதுகாப்பை நாடுங்க. அல்லேலூயா. தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. அதனால செக்யூர் பண்றது நிறைய விதங்களுக்கு, பணத்தை செக்யூர் பண்ணுவோம், மற்ற காரியங்களை வீட்டை பூட்டுவோம். பாஸ்டர் சொல்லிட்டாரு வீட்டை பூட்டாம இருக்காதீங்க. எங்க பாஸ்டர் சொன்னார் எல்லாத்தையும் திறந்து விட்டுருங்க, கர்த்தரை பார்த்து பாரு. அப்படி சொல்ல வரல. நைசே நம்ம வசனத்தை கர்த்தரை பாதுகாத்துக் கொள்கிறார். மனுஷனுடைய பாதுகாப்பு எவ்வளோ விஷயத்தை நம்ம அப்படியே விட்டுட்டு இருக்கிறோம். நம்ம மறைவில் இப்ப எல்லாம் இங்க இருக்கிறீங்க. உங்க வீட்டை என்ன மாதிரி இப்போ ஒன்னே டக்குன்னு நினைச்சுக்காதீங்க, ஐயோ பூட்டை கரெக்டாக பூட்டினா அமுக்கணனா இதை பண்ணனா லாக்க போட்டனா. கர்த்தர்கிட்ட சமூகத்தில் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. கர்த்தர் அதை பாதுகாத்துக் கொள்வார். இது ஒரு பக்கம் வெளிப்புறமானது. ஆனா என் வாழ்க்கையை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். எனக்கு எந்த குழப்பம் வராம கர்த்தர் என்னை நேர் வழியாய் நடத்துவார். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? இதை இந்த சபையில சொல்லிட்டு தெசலோனிக்கே சபைக்கு இதை எழுதிட்டு இந்த மனுஷன் எபேச சபைக்கு போறாரு, பிலிப்பியர் சபைக்கு போறாரு. பிலிப்பியர் சபைக்கு போயிட்டு அங்க அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அங்க தேவை இருக்குது, எல்லா காரியங்களும் அங்க நல்ல வசனத்தை இன்னும் பயங்கரமா இயேசுவை பத்தி நல்லா பேசுறார். நிறைய அதிகாரங்கள் இங்க வாசிச்சிருப்பீங்க. அப்ப இந்த கடைசி நிருபத்தை, கடைசி அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இந்த கடைசி அதிகாரத்துல அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு தேவை அப்படின்னு பார்த்து ஒரு ஊழியக்காரனா நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு தரம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஒரு ஃபியூ டைம்ஸ் ஒரு தேவையை பார்த்தீங்க, ஐயோ நம்ம ஊழியக்காரர் வந்துக்கிறாரே அவரை பார்க்கணும் அனுசரிக்கணும் நீங்க செய்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை உதாசீனப்படுத்தி பேசல. அவர் சொல்றாரு, மனுஷ உதவியை நாடிக்கொண்டிருப்பேன் என்றால் மனுஷனையே தான் பார்த்துட்டு இருப்பேன். அதனால மனுஷ உதவிய நான் நாட வேண்டிய அவசியம் இல்லை, என் தேவன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, நான் நம்புறது கர்த்தரை நம்புறேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவார். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இந்த ஆண்டில் இருக்குது? கர்த்தர் எனக்கு பலன் தருவார். ஆமீன் மாத்திரம் சொல்லாதீங்க, கூடவே அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஆமீன் போட்டுருங்க. கர்த்தர் எனக்கு பலன் தருவார், கர்த்தர் எனக்கு பலன் தருவார், கர்த்தர் எனக்கு பலன் தருவார், கர்த்தர் எனக்கு பாதுகாப்பு தருவார். பாதுகாப்பு கர்த்தர் தருவார். கர்த்தர் என் தேவையெல்லாம் சந்திப்பார். சொல்லுங்க, தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். சார் நீங்க ஒரு நாள் முழுக்க எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு வந்து காலில இருந்து விளக்குனா கூட நானும் உங்ககிட்ட சொல்ல போற ஒரே வார்த்தைனா தான் கர்த்தரை பார்த்துப்பாரு. உங்க சில அது ரொம்ப கோவம் வந்துடும் கூட, என்னடா அது இவ்வளோ நேரம் சொன்னதுக்கு அப்புறம் இவர் ஒரு ஐடியா கொடுப்பாருன்னா என்கிட்ட எந்த ஐடியா இருக்குதுங்க? யோசிச்சு பாருங்க, நானே கர்த்தரை தான் பார்த்துருக்கேன், அவரு தான் ஊழியம் செய்யறேன். அப்ப என் முதலாளியை பத்தி உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன், அவரு பார்த்து பாருங்கன்னு தான் சொல்லி அனுப்புவேன். அல்லேலூயா. நான் நம்புகிற கேடம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், என்னை காப்பாற்றுகிற தேவன், என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காத்து கொண்டிருக்கிற கர்த்தர் தான் உன்னையும் காத்துக் கொள்வார். நான் நம்புறேன், அவர் தான் உனக்கு செய்வார். அல்லேலூயா.
எனக்கு அதான் ரொம்ப நம்பிக்கை. எனக்கு கர்த்தர் ஒரு நாளும் விடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் விடவே மாட்டாரு. கர்த்தர் எனக்குரிய உதவிகளை கர்த்தர் செய்வார். என்னை குறைவோடு கூட கர்த்தர் வைக்க மாட்டார். இந்த ஆண்டுல நான் நிறைவுள்ளவனா இருப்பேன். என் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவிலே கர்த்தர் என்னை நிறைவாய் மாற்றுவார். நான் உங்களை பார்த்து சவால் விடுறேன், கேளுங்களேன் தம்பி சிஸ்டர், கேளுங்க. உங்க கடன் பிரச்சனை, உங்க சூழ்நிலை, உங்க பயங்கரமான கடினமான வாழ்க்கையின் மத்தியில உன்னை எழும்பி சொல்லுங்க, கர்த்தர் என் தேவையை சந்திப்பார். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை கர்த்தர் நிறைவாக்கன்னு சொல்லுங்க. நான் உங்களை சவால் விடுறேன். வருஷ கடைசி டிசம்பர் மாதத்துக்கு வெயிட் பண்ண மாட்டீங்க. இதே மாதத்துல ஓடி வந்து என்கிட்ட சொல்லுவீங்க, பாஸ்டர் இந்த காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்து முடிச்சிட்டார். எப்படி செய்தேன்னு எனக்கு தெரியாது, கர்த்தர் என் கடனை அடைச்சார். அல்லேலூயா. கர்த்தர் என் தேவையை சந்திச்சிட்டாரு, நான் அடைச்சிட்டேன். இந்த நான் நினைச்சா பார்க்கல, இதை வாங்கிட்டேன். I'm not describing what you want to buy. That's up to your choice. It can be a wish, it can be a want. உன் தேவையா இருக்கலாம், உன் அத்தியாவசியமா இருக்கலாம், இல்ல உனக்கு ஒரு வாங்கணும்னு ஒரு வாஞ்சியா இருக்கலாம். எதுவுமே தப்பு கிடையாது. கர்த்தர் உனக்கு அதை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. உலகத்துக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா சொல்லுவான், என்னடா ரொம்ப பேராசைப்படுற அப்படின்ட்டு. உங்களுக்கு அது ஒரு ஆசையா இருக்குது, வாஞ்சியா இருந்துச்சுன்னா கர்த்தர் தருவார், விடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தருவார். எத்தனை நாளைக்கு தான் பஸ்லயே வர போறீங்க? ஏறி இறங்கின்னு போயின்னு வந்துக்கின்னு 2 பசங்களை முன்னாடி உட்கார வச்சுக்கின்னு. கர்த்தர் ஒரு காரை தரட்டும் உங்களுக்கு. மனதார நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு தரட்டும் ஒரு காரை. கர்த்தர் தருவார். எவ்வளவு நாளைக்கு போய் வீட்டை தேடி 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 அலைஞ்சி வாடகை கொடுத்து இந்த வீடுக்கு சரியில்லை, அந்த வீடு சரியில்லை. அவன் சொல்லுவான் 10 கட்டளையை போடுவான். 10 கட்டளையை போட்டுட்டு அந்த 10 கட்டளையின் படி தான் உனக்கு வீட்டை தருவான். போடா, கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை தருவாரா? அல்லேலூயா. உன் கட்டளை கிடையாது, எனக்குன்னு சொந்தமா கர்த்தர் தருவாருன்னு சொல்லி என்ன பண்ணுவார்? கர்த்தர் தர வல்லவர். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்களோ? வீடு இருந்துச்சுன்னா சந்தோஷம், இன்னொரு வீட்டுக்கு வாங்குங்க. தப்பான வாங்குங்க, ஆசீர்வாதமா இருங்க. 2 வீட்லயும் குடியிருக்க முடியாது. அது வாடகை விட்டு மிஷின்ஸ் கொடுங்க. எத்தனை பேர் அந்த ஊழியக்காரங்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்துல சொத்துவும் பேர்ல இருக்கட்டும். பாஸ்டர் இப்படிலாம் புது ஐடியாலாம் சொல்றீங்க. ஆமாயா, வேணையா? எவ்வளவு தேவைகளை இன்றைக்கு ஊழியத்துல பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை கொண்டு செய்வாராக. அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தருக்குரியது. கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு தர வல்லவர் என நான் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். எத்தனை பேர் நோடு இருக்கிறீங்க? இப்ப இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் செய்கிறதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். யார் என்று நல்லா நம்புறீங்களா? நம்பணும். அதனால்தான் திரும்ப இதை நான் அழுத்தி ஒவ்வொரு வாரமும் சொல்லுகிற காரியத்தை முகல் உரையாய் நான் அநேக நேரத்தில் லைவை பார்க்கும்போது இவ்வளவு ஆழமா நம்ம சொல்லி இருக்கிறோமே. அப்ப நான் யோசிப்பேன், சரி ஓரளவுக்கு கொஞ்சம் பேருக்கு நான் புரிஞ்சுனா சந்தோஷம் ஆண்டவரே. அல்லேலூயா. சிலருக்கு ஒரு ரிப்பீட்டேஷன் தான் இருக்கு. என்னடா அதை திரும்ப சொல்லலைங்க. ஒரு சில விஷயத்தை நம்ம கேட்க தான் நமக்குள்ள அந்த அதை நம்ம எப்படி கேட்கணும்னா, இது எனக்கு நடக்கும், இது எனக்கு நடக்கும், கர்த்தர் இதை எனக்கு செய்ய வல்லவர்னு கேட்க அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள புறப்பட்டு வரும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள கட்டப்படும் என்றால் அது நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும். நான் இன்றைக்கு இந்த காலையில கடந்த வாரங்கள் அதுதான் உங்களுக்கு முடிவாய் சொல்லும்போது சொன்னேன், கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை மாறவே மாறாது. ஆனால் ஒரு எச்சரிப்பு இந்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டு இந்த உண்மையின்படியே சொல்றாரு. சகரியா புஸ்தகத்துல அதை வாசித்தோம், ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். சொல்ற உங்களுக்கு விதைப்பு எப்படி இருக்கும்? சமாதானம் உள்ளதா இருக்கும். அவர் உண்மை உங்ககிட்ட இருக்கும். நீங்க எடுக்கிற பிரயாசத்துல முழு பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கடந்த வாரத்துல உங்களுக்கு அதை சொன்னேன் நான், இல்லையா? அப்ப நீங்க பிரயாசப்படுறவங்க பிரயாசப்படுறதை நிறுத்தாதீங்க, உங்க விதைப்பை நிறுத்தாதீங்க, விதைச்சிட்டே இருங்க. ஆமென். I want to encourage the children that are studying, put all your effort. படிக்கிற பிள்ளைங்களை பார்த்து சொல்றேன், படிக்கிறதை நிறுத்தக்கூடாது. கர்த்தர் ஞானத்தை தந்துருவாரு, நான் நேரா போய் பரீட்சை எழுதுறேன்னா அப்படி கிடையாது ஃபார்முலா. என் பிள்ளைங்களுக்கு சொல்றேன், பார்க்குற பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்றேன். நான் உங்களுக்கு ஜெபம் இப்படிதான் ஜெபிக்கிறேன். அது யாரா இருந்தாலும் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்றேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். அவர் ஞானத்தை தருகிறவர், அறிவை தருகிறவர், ஆலோசனை தருகிறவர். ஆனா நான் என் முயற்சி எடுக்காம அதுவா நடக்க போறது கிடையாது. என்னுடைய முயற்சி எடுக்கணும். அப்ப விதைப்பு என்கின்றது என்னுடைய பிரயாசம். என் வேலையில நான் போய் செய்யணும். வீட்டுல உட்காந்து கர்த்தர் பார்த்து பாருல, உனக்கு கொடுத்திருக்கிறதுல நீ செய். தன் காரியத்துல ஜாக்கிரலோதனை கண்டால் நப்படுற அவன் என்ன பண்ண, நீசனுக்கு முன்னால் நிக்காம ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பான்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. எத்தனை வசனத்தை உங்களுக்கு சொல்ல முடியும்? சும்மா கிடையாது. பிரயாசத்திற்குரிய பலன் தான் கர்த்தர் தருவாரே தவிர பிரயாசம் இல்லாமல் எதுவும் நடக்க போறது இல்லை. There is no magic can bring a blessing. Blessing does not happen magically. For everything, if this church has to grow, I have to put in all my effort. இன்னும் எப்படி பிரசங்கம் பண்ணணும், இன்னும் எவ்வளவு கர்த்தர் சமூகத்துல நேரத்தை செலுத்தணும், இன்னும் எவ்வளவு என்ன பண்ணணும்,
இதற்காக நான் பிரயாசப்படணும் அப்படின்னு எவ்வளவு அதில் தரணும். அப்பதான் அதனுடைய வளர்ச்சியை பார்க்க முடியுமே தவிர உட்கார்ந்துட்டே இருந்தா அது காரியம் நடக்கவே போறது கிடையாது. அல்லேலூயா. கொடுத்திருக்கிற பிசினஸ் அப்படிதான் சார். அப்ப பிரயாசம், விதைப்பு கர்த்தர் சொல்றாரு சமாதானம் உள்ளதா இருக்கும், அது நூறத்தனையான அறுவடையே தரும்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு கடந்த வாரங்களை சுட்டி காட்டினேன். ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறார். உங்களுக்கு கடந்த வாரத்தில் சொல்லும் பொழுது கொஞ்சம் வேகமா கடைசி பகுதியில் ஓடி இருப்பேன். ஆனா அதை திரும்ப நிறுத்தி சொல்லிட்டு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு காரியத்தை ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள சொல்ல நான் முயற்சி பண்றேன். ஆனால் அதுக்கு முன்னால் இதை கொஞ்சம் சொல்லிடுறேன். இப்படிப்பட்ட ஆண்டவர் என்னிடத்துல ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறார். அல்லேலூயா. உண்மை உள்ள ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நான் பாருங்க அதுல 16ஆம் வசனத்தை வாசம் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 8வது அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம். பல காரியங்கள் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. இப்ப 16ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். அப்ப கடவுள் செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குது, நான் செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குது. கொஞ்சம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? கர்த்தர் செய்யறது அவர் செய்வார். அல்லேலூயா. அவர் செய்யறது அவருடைய அதிகாரத்தின் பேர்ல செய்யறாரு. என்கிட்ட நான் செய்ய வேண்டியது அவருடைய எதிர்பார்ப்பும்படி செய்ய வேண்டி இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? புரியாத மாதிரியே இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் ஆமேன் சோத்திரம் சொல்லுங்க. ஆமேன் சொல்லணும்னா கட்டாயப்படுத்துறதுனால இல்ல, புரிஞ்சுனா புரியுதுன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. எல்லாமே கர்த்தர் செய்வார்னு எப்படிங்க? கர்த்தர் செய்யறது அவர் செய்ய போறார். உனக்கு வேண்டிய படத்தை அவர் தருவாரு, உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தருவார். அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, அதெல்லாம் அவர் தருவாரு. ஆனா என்கிட்ட என்னுடைய கெப்பாசிட்டியில நான் மனுஷனா என்னை படைத்து ஒரு தேவ பிள்ளையாய் வைத்திருக்கிற எண்ணிலிடத்துல கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்பை அவருக்கு நேரா வைக்கிறாரு. சக மனுஷனுக்கு நேராய் நான் செய்யும்படிக்கு எதிர்பார்க்கிறேன். அதுல 4 காரியத்தை நீங்க வாசிங்க. ஒண்ணு என்ன சொல்றாரு, நீங்க எப்படி இருங்க, உண்மையாய் இருங்கள். கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானது. என்ன வாருங்க, உண்மையா. போன வாரம் நீங்க கவனிக்காம போயிட்டீங்கன்னா இந்த வாரம் திரும்ப சொல்றேன். நான் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது, இதெல்லாம் நீங்க செய்யணும்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் இதை பொருத்தனை பண்ணி என் ஊழியத்துல மாத்திர குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில நான் உண்மையா இருக்கணும் விரும்புறேன். எனக்கு நான் உண்மையா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உண்மையா இருங்க, உண்மையை பேசுங்க. உண்மையா முடிந்த அளவுக்கு இல்ல, போன ஆராதனை கூட தான் சொன்னேன். முடிந்த அளவுக்கு போது we give a space இல்ல, முடிந்த அளவுக்கு அப்போ ட்ரை பண்றேன் அப்படின்றது கிடையாது. முழுமையாய் உண்மையை பேசுவேன், முழுமையாய் உண்மையாய் இருப்பேன். புரியுறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. நான் உங்களை வற்புறுத்தலாம் மாட்டேன். புரிஞ்சா நீங்க செய்யறதுக்கு பொருத்தனை பண்ணுங்க. நீங்க பாருங்க, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஏன்னா நமக்கு ஆசீர்வாதம் வேணும். குழப்பத்துல போய் தலையை முட்டிக்கிட்டு முண்டிக்கிட்டு அப்ப கர்த்தர் சொல்லுவார், அப்பா ஒரு நாள் பேசினேன், வருஷ துவக்கத்துல 5ஆம் தேதி பேசினேன், 12ஆம் தேதி உன்னை வர வச்சு நான் ஜனவரி மாசம் பேசினேன், எங்க அதெல்லாம் எங்க மறந்துட்டியா? அதை செய்ய நான் என்ன பண்றேன், உனக்கு உன் பிரதிபலனை தரணுவார் கர்த்தர். சரியா? அப்போ சும்மா சொல்ல மாட்டார், ஒரு காரியத்தை சும்மா பேசிட்டு போயிட மாட்டார். நான் ரொம்ப எச்சரிக்கை பிரசங்கார் மாத்திரம் இல்ல, எனக்கு எச்சரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தை சொல்றது அது உங்களுக்கு சொல்றேன், வார்த்தை ஆசீர்வாதத்தை சொல்றது ஆசீர்வாதம் சொல்றேன். அந்த ஆசீர்வாதத்துடைய கோட்பாடு என்ன இருக்குது என்றால், உண்மையா இருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். மனைவி புருஷனுக்கு புருஷன், மனைவிக்கு பிள்ளை, பெற்றோருக்கு பெற்றோர், பிள்ளைகளுக்கு முதலாளி, வேலை எம்ப்ளாய்க்கு எம்ப்ளாயி, முதலாளிக்கு போயிட்டே இருக்கலாம் லைன்ல. எல்லாத்தையும் எடுத்துங்க. பிசினஸ்மேன் வியாபாரத்துல உண்மையா இருங்க. 2வது சொல்றாரு, நியாயம், நீங்க நியாயம் தீர்க்காதீங்க, நீங்க நியாயமா இருக்க பாருங்க. See, we are people that want to judge others. அவன் செய்யல சரியா, அவன் இது பண்ணல, உடனே நமக்கு பண்ண ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தெரியுமா, அவன் அப்படி செஞ்சிருந்தா நான் அப்படி செஞ்சிருப்பேன். இது எனக்கு கூட பெரிய பாடம். அதனால தான் நான் சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் நியாயமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. மூஞ்சிலாம் தொங்க போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. இது புத்திமதி இல்லை, இது கர்த்தர் எதிர்பார்க்கிற வார்த்தை. என்னடா அது, நமக்கு இந்த மாதிரிலாம் பேசினாலும் பிடிக்காது, காட்டமா இருக்கும். ஆனால் சில கடினமான வார்த்தையை பேசிதான் நான் அவனை சொல்லணுமே. சொல்லுங்க, என்ன சொல்றாரு, நீ நியாயம் தீர்க்காத, நீ நியாயமா இருன்றார். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க நியாயமா இரு? மூணாவது வாசிக்கிறீங்க, அதுங்க யாருக்குமே தீங்கும் நினைக்காதீங்க, தீங்கும் செய்யாத. தீங்க நினைக்காத, தீங்கு செய்யாத. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய காரியத்துல இன்னைக்கு நிறைய பேர் வந்து தீங்கு செய்யறதுக்கு முற்படுறாங்க. தீங்கு செய்யாதீங்க, தீங்கு நினைக்காதீங்க. கர்த்தர் தீங்கை வெறுக்கிறவர். இல்லையா?
கடைசியா 4வது ஒன்று சொன்ன, இந்த வசனத்தின் அடிப்படையில் குறை பேச. எப்படி போய் பேசக்கூடாது, அது மாதிரி குறைய பேச. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் குறை. அது நம்ம என்ன பண்ணுவோம்னா, சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், எனக்கு என்ன சொல்லிட்டேன். பேட். என் கூட இருக்கிறீங்களா? ஒளிபரப்பில் கொஞ்சம் பேர் கேட்டுக்கிறீங்க. ரீட்ரான்ஸ்மிஷன்ஸ் வரும்போது கூட எல்லாத்தையும் கேட்டுங்க, எல்லாரும் கேளுங்க, தயவு செய்து கேட்டுங்க. குறையே பேசாதீங்க. எங்க காதை பொத்திக்கணுமோ அங்க காதை பொத்திக்குங்க, எங்க கண்ணை மூடணுமோ அங்க கண்ணை மூடிக்குங்க. முதல்ல யார் நல்லா இருப்பீங்க தெரியுமா? நீங்க தான் நல்லா இருப்பீங்க. அவனை பற்றி விடுங்க, நம்ம சமாதானமா இருந்துக்கலாம். நான் கூட போனேன், ஒரு மீட்டிங் போனேன். எனக்கு தெரியும், மீட்டிங் முடிச்ச உடனே கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு வழிகார மீட்டிங் போனேன். ஐயா என்ன ஏன் கிளம்பிட்டீங்க சீக்கிரமா? உட்காருங்க. எனக்கு அப்பவே தெரியும், உட்காருங்கனாவே 4 விஷயம் ஓடும். அவரை பத்தி இவரை பத்தி நான் பார்த்தேன். இதை தான் நம்ம பேசுறோம், இதை தான் பொறுத்துனே எடுத்துருக்குறோம் இல்லையா? டைம் ஆயிடுச்சா, பையனை வேற கூப்பிடணும், அவன் எக்ஸாம் நடக்குது, நான் தான் போகணும் ஸ்கூலுக்கு போய் பிக்கப் பண்றதுக்கு. லேட் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். அவங்களே மனசு நோக்கடிக்க முடியாது இல்லையா? ஒரு காஃபி இவ்வளோ சாப்பிட்டோம், கறிகிரிலாம் சாப்பிட்டு கிளம்பும்போது ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குமே. டீ வானாயா? ஏன்னா டீ குடிச்சேன்னா என்ன பண்ணுவேன், யாரும் 4 பேரை சூவிங்க மாதிரி மெல்ல தோங்குவோம். நானும் தெரியாம நானும் 2 வார்த்தை எடுத்து விட்டுட்டு என் பொருத்தனிலேருந்து நான் வெளில வந்துடக்கூடாது. டெய்லி அது ஒரு நாளைக்கு காத்துக்கினேன். நாளைக்கு என்ன காத்துக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்க மத்தியானம் என்ன காத்துக்குன்னு தெரியாது. ஆனால் பேசும்பொழுது தான் எனக்கு எதனா ஒன்று காத்துன்னு இருக்கும். ஆனால் நான் என்னுடைய பொருத்தனை காத்துக்கொள்ள முற்பட வேண்டும். இல்லையிலோ யார் என் கூட இருக்கிறீங்க சார்? இது என்னுடைய உதாரணம். நீங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்படின்றது. கர்த்தர் உங்களுக்கு எல்லா ஆலோசனையும் தருவார். அல்லேலூயா. இந்த என்னன்ற வார்த்தையை தான் எடுத்து உங்ககிட்ட பேசணுமே தவிர, செய்ய வேண்டியதை நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள். அல்லேலூயா. அதனால தயவுசெய்து குறை பேசாதீங்க, தேவையில்லாத பேச. கர்த்தர் சொல்ற நீங்கள் செய்ய வேண்டியது இது அப்படின்னு கர்த்தர் நம்ம பண்றாரு, பேசுறாரு. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் உண்மை உள்ளவர், உனக்கு சொன்னதை அப்படியே செய்ய வல்லவராய் இருக்கிறேன். சரி, இந்த ஆண்டவருடைய உண்மை இன்றைக்கு இந்த காலையில இந்த காரியத்தை எச்சரிப்பாய் மாத்திரமல்ல, இதை அறிவுரையாய் கர்த்தர் சொல்லுகிறது. இதை நீங்க கடைபிடிச்சிங்க இந்த ஆண்டுல. ஆமென். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவருடைய உண்மையின்படி உன்னை பாதுகாப்பார், உனக்கு பலன் தருவார், உன்னை போஷிப்பார், உன்னை ஐஸ்வர்யம் தருவார், எல்லாத்தையும் கர்த்தர் தருவார். 4 பேர் கை தூக்குனீங்க, புரிஞ்சு நினைக்கிறேன், அவங்களுக்கு தருவார், சொல்லாதவங்களுக்கும் தருவார் தான். ஏன்னா ஆண்டவர் அப்படி நல்லவர். ஏன்னா கவனிச்சிருக்க மாட்டீங்க. போயிடுச்சு ஆட்லின் தான் சொல்லி, என் பையன் இந்த மாதிரி இருக்கிறான், அவனை கவனிக்கிறதா உன் வார்த்தையை கவனிக்கிறதானோ. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ண, அவனையும் கவனி என்னையும் கவனி, ரெண்டுத்தையும் கவனிங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இப்போ அவனை விட்டுருங்க, லெட் ஹிம் பி ஹிம், அவனை விட்டுருங்க. ஐ வாண்டட் ஹிம் டு பி ஹிம். இப்போதான் அவர் இருக்க முடியும். அப்புறம் ஒரு 3 வருஷம் பார்த்து அவர் கையை கட்டி காலை கட்டி அப்படி உட்காருவாருங்கண்ணா. 2 வருஷத்துல அப்படி உட்காந்துப்பாரு குவாய்ட்டா. இப்போ அவர் விட்டுருங்க. ஆனால் இப்போ நான் சொல்றது என்ன தெரியுமா? கர்த்தர் உண்மை உள்ளவர், உனக்கு பலன் தருவார். நீங்க எதைய நாடாதீங்க, அவர் உங்களுக்கு தருவார். அவர் உண்மையின்படி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார், உங்களுக்கு நல்லா போஷிப்பார், உங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை தருவார். குறைவில்லாமல் இந்த ஆண்டில் இருப்பீங்க. அல்லேலூயா. இது கர்த்தர் செய்ய போற காரியம். நான் செய்யறது உண்மையா இருப்பேன், யாரையும் குறை பேச மாட்டேன், நியாயம் பண்ண மாட்டேன், பொய் பேச மாட்டேன். ஆண்டவருக்கு நேரம் நான் வாழ்ந்துருவேன். இது நான் செய்ய வேண்டிய காரியம். சப்ஜெக்ட் புரிஞ்சிச்சா? இதுதான் ஆண்டுல நம்ம கர்த்தர் எதிர்பார்க்க. ஆனால் அவருடைய உண்மை. அல்லேலூயா. அநேகருடைய சரித்திரங்களை வேதாமத்தில் நாம பார்க்கிறோம். எல்லாருடைய சரித்திரத்திலும் ஒரு காரியம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொன்னதை அப்படியே அவருடைய வாழ்க்கையில செய்யறாரு. அல்லேலூயா. அது நம்ம அநேக நேரங்களில் ஆரம்பிக்கும் பொழுது ஆபிரகாம்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு முன்னாடி கொஞ்சம் கர்த்தர் போக சொன்னார். அல்லேலூயா. ஆனால் தான் இன்றைக்கு காலையில நான் அதை கொஞ்சம் யோசித்து கொண்டிருந்தேன். யோசிக்கல, இதை தான் தியானித்து கொண்டிருந்தேன். நான் யோசிச்சிருக்கும் பொழுது கர்த்தர் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நான் அநேக ஒரு 4-5 முறை கூட இந்த சபையில நம்ம பேசியிருக்கிறேன். பல இடங்களில் பேசினாலும் எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய வெளிப்பாடு என்னவென்றால், ஆமென், நோவாவை குறித்து நான் வாசித்து கொண்டிருந்தேன் இந்த ஆண்டு இந்த வாரங்களில். ஆண்டவருடைய உண்மை எனக்கு இதுல ஏன் ரொம்ப வியப்பு என்றால், தயவுசெய்து இங்க இருக்கிறோம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, இதை கதையை கேட்காதீங்க. இந்த நோவா வாழ்ந்த ஒரு காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், ஒரு சிருஷ்டிப்புக்கு அதுக்கப்புறம் ஒரு குரோத்தில் இருக்கிறாங்க. ஒரு சிருஷ்டிப்பு முடிஞ்சு, சிருஷ்டிப்புல இப்போ அநேக ஆட்களாக பெருகிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த வசனத்தில் அங்கே வாசிக்கும் பொழுது, அன்றைக்கு அரக்கர்கள் இருந்தார்கள், அநியாயம் செய்கிறவர்கள் இருந்தார்கள், தேவனை அறியாதவர்கள் அன்றைக்கே அப்பவே ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட பலர் தரப்பட்டவர்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நானா ஒரு கதையை சொல்லலை, இது ஒரு சரித்திரத்தை இன்னைக்கு உலகத்தில் எப்படி இருக்குதோ அப்படிதான் அந்த ஒரு காலகட்டத்தில்
மனிதர்கள் பயங்கரமாய் பெருகி இருக்கிற ஒரு காலகட்டம். கடவுள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப பொறுமையா இருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு ரொம்ப அநேக காரியங்கள், அதை தாண்டி நிறைய காரியங்கள் நடந்தாலும் கர்த்தர் அமைதலா இருக்கிறார். அநேக நேரங்களில் ஒரு தீர்ப்பு தர்றாரு, சில இடங்களில் ஒரு தீர்ப்பு வருகிறது. ஆனா அன்றைக்கு வந்த ஒரு பெரிய முடிவு கர்த்தருக்கு என்னவென்றால், இந்த உலகத்தை நான் படைச்சேன், ஒரு எதிர்பார்ப்போடு படைச்சேன், நான் இதன்படி இந்த உலகம் என்ன பண்ணல, செய்யல. இந்த தேவன் யார்? உண்மை உள்ளவர். ஆனால் அவருக்குள்ள என்ன பண்ணுச்சு, ஒரு கோபம் வந்துடுச்சு, ஒரு எதிர்பார்ப்பு, அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாதனால ஒரு முடிவுக்கு வருகிறார். இந்த சரித்திரம் தெரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம், தெரியாதவர்களுக்காக இது நீங்கள் நான் இந்த சரித்திரத்திலிருந்து உங்களுக்கு புரியுற அளவுக்கு இதை நான் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான். என்னுடைய வியப்பு இன்றைக்கும் அது, ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனை குறித்து வாசிக்கும் பொழுது அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால், நீதிமான், உத்தமன், தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். I was giving you another contrast. ஒரு பக்கம் அரக்கர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அக்கிரமம் தேவனிடத்தில் எட்டினபடினால தேவனுடைய கோபாக்னி அந்த உலகத்துக்கு நிறைய எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரும்பொழுது, அதன் மத்தியில நான் சொல்றது, I'm not speaking about Gen Z, Gen Alpha. நம்ம எல்லாம் இப்ப அது எல்லாருடைய ஏஜ் கேட்டகரியில ஒன்னு சொல்லிட்டு வராங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்க அதோட மனப்பாடமாக்குற அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு வாங்குற இன்டர்நெட் உலகத்துல, சோசியல் மீடியா இல்லங்க. இப்படிப்பட்ட ஒரு சபை இல்லை, தீர்க்கதரிசி இல்லை, ஆசாரியன் இல்லை, பிரசங்கியார்கள் இல்லை, சுத்திகரிக்கிற ஜெபம் இல்லை, ஃபாஸ்டிங் பிரேயர் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, மிகைப்படுத்தல. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற கேட்டகரைசேஷன். In worshiping God, in knowing God, there's all these categorizations there. இன்னைக்கு இதெல்லாம் categorization இருக்குது. இன்னைக்கு சபையில் இது நடக்குது, அங்க இது நடக்குது, உபாசபத்தை அவர் கூப்பிடுறாரு, வாங்க ஜெபிக்கலாம்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு, தீர்க்கதரிசன புகாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, வாங்கன்றாங்க. அப்படி இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா? நீதிமான், உத்தமன், தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யார் என் கூட இருக்கிறீங்க சார்? எத்தனை பேருக்கு புரியுது சார்? எல்லாரையும் கம்பல் பண்ணல சார், கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சுங்க. யாருக்கு வாஞ்சா வளரணும் இருக்குதோ அவங்க புரிஞ்சுங்க சார். இந்த ஆண்டுல பெரிய பெரிய காரியம் எதிர்பார்க்கறவங்க புரிஞ்சுங்க. வயசு வரம்பு, படிப்பு, நீங்க யாரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். யாரு வாஞ்சியா இருக்கிறீங்களோ அவங்க இதை புரிஞ்சுங்க. கர்த்தர் ஒரு மாற்றத்தை தந்துடுவார். எனக்கு இந்த வெளிப்பாட்டை கர்த்தர் தரும் பொழுது எனக்குள்ள நான் ஏன் அந்த மனுஷனா இந்த ஆண்டு இருக்கக்கூடாது? எல்லாம் இருக்கும். கோவிட் அடுத்த வேரியன்ட் வரும், ரெசிஷன் வரும், 10 பேர் 10 விஷயத்துக்கு நாடின்னு ஓடுவான், எல்லாம் நடந்திருக்கும். அநியாயம் செய்கிறவன் செய்து கொண்டு இருக்கட்டும். நான் ஏன் நீதிமானாய், உத்தமனாய், கர்த்தரோடு மாத்திரம் சஞ்சரித்து கொண்டிருக்கிறவனா இருக்கக்கூடாது? இப்படிப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கிறது. கர்த்தர் கண்ணு ரெண்டுத்தையும் பார்க்குது. எதை பார்க்குது? அரக்கனை பார்க்குது, அநியாயம் செய்யறவனை பார்க்குது, அக்கிரமத்தில் இருக்கிறவனை பார்க்குது. கோபத்தை மூட்டும் பொழுது இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறது. அந்த மனுஷன் உத்தமன், நீதிமான், என்ன நம்பி ஏன் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சார், இதுதான் சார் சத்தியம். இதுதான் இந்த ஆண்டுல கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், இந்த சபையில கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மள வேணா மத்தவங்க சொல்லுவாங்கடா, சன்னியாசியா மாட்டியா, கோயிலுக்கு தான் போனேன்னு பார்த்தேன், சர்ச்சுக்கு தான் போனா சன்னியாசி ஆயிட்டியா, எவன் வேணா என்னன்னா சொல்லி போட்டியா, நீ சன்னியாசியெல்லாம் ஆக வேண்டியது இல்லையா? உத்தமனா இரு கர்த்தருக்கு, நீதிமானா இரு கர்த்தருக்கு, கர்த்தரோடு கூட உறவாடி கொண்டே இரு. கர்த்தர் தான் எல்லாமே நம்பிக்கொண்டிரு. கர்த்தருடைய கண்கள் உன் மேல இருக்கும். above everything. கர்த்தருடைய கண்கள் என் மேல இருந்துச்சுன்னா the primary thing is கிருபை எனக்குள்ளே இருக்கிறது. யார் என் கூட இருக்கிறீங்க சார்? எத்தனை பேர் என்னோடு கூட இருந்து இந்த காலையில் அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்க? இந்த சத்தியத்தை நீங்க எங்கேயாவது இருந்தது கேட்டாலும் பரவாயில்ல. நான் உங்களை பார்த்து ரொம்ப சவாலா சொல்றேன். In spite of all what is, see today we keep blaming about our situation. இல்ல, நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வளர்ந்தாலும் இருக்கும், என் அப்பா அம்மா சரியில்லை, என்னை சுத்தி இருக்கிறவங்க சரியில்லை, இவர் மாத்திரம் எங்க வாழ்ந்தானா? என்னுடைய கேள்வி அதுதான். நான் ஒரு கொஞ்சம் முறை அதை வாசித்து இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பிரசங்கத்தை நான் நோவாவுடைய வாழ்க்கையை கொண்டு பேசி இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பெரிய வெளிப்பாடு இன்றைக்கு இல்லை, புதன்கிழமை வந்துச்சு. அப்புறம் திரும்ப நான் வாசிக்கும் போது இந்த மனுஷனுக்கு மாத்திரம் எப்படி இது முடியுது? அவனை நம்மள மாதிரி தான் படைக்கப்பட்டோம், ஏன் நான் முடியாதா? நான் இதை ட்ரை பண்ணணும்.
அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றார், ஒரு நாள் கூப்பிட்டு சொல்றாருப்பா, என் கண்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்குது. அங்க ஒருத்தர் இதை பண்றான், அதை பண்றான், அதை பண்றான், இதை பண்றான், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் போது உன்னை பார்க்குது. எல்லாத்தையும் அழிச்சு போடணும்னு நினைச்சாலும் உன்னை அழிக்க கூடாது, உன் மூலமா திருப்பி நான் உலகத்தை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது சார்? அப்படிப்பட்ட ஒருவனாய் நான் இந்த ஆண்டுல இருக்க வேண்டும் என்று எனக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, ஆமா ஆண்டவரே எனக்குள்ள அதை செய்யுங்கன்னு மாத்திரம் ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க பிரதர். நல்ல கையை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட என்னுடைய வேலையில 1800 பேர் வேலை செய்யறாங்க ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, அவன் இதை பண்ணறான், அவன் அதை பண்ணறான், அவன் பதவி வச்சிருக்கிறான், படிச்சிருக்கிறான், அவனை சுத்தி 10 ஆட்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே, பல நயவஞ்சங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நான் அந்த வேலையில ஆண்டவரே உமக்கு உத்தமனாய், ஆண்டவரே நீதிமானாய், தேவனுடைய பிள்ளை என்று சஞ்சரிக்கிற அனுபவத்தை கர்த்தர் என்னிலே பார்த்து அந்த வேலையில எனக்கு வேண்டியது உம்முடைய கிருபை ஆண்டவரே. வேலையில எனக்கு வேற எதுவும் வேணாம் ஆண்டவரே, கிருபை வேணாம் ஆண்டவரே. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க சார்? என் வேலையில கிருபை இருந்துச்சுன்னா அந்த ஊழியத்துல கர்த்தர் கிருபை சுத்தி யார் வேணா என்ன வேணா பண்ணிட்டேன் சார். இந்த ஊருக்கு கர்த்தர் எங்களை முதல் அனுப்பிச்சார். 38 ஆண்டுக்கு முன்னால் நான் நீங்க தைரியமா சொல்லுவேன், லைவ்ல யார் வேணா ரெக்கார்ட் பண்ணி எங்க வேணா போடுங்க, யாரும். அதுக்கப்புறம் தான் எல்லாம் அந்த ஊருக்கு வந்தாங்க. அட்வென்ட் சர்ச் ஒண்டிதான் இருந்துச்சு. இந்த ஊருக்குள்ள வரும்பொழுது இன்னைக்கு எப்படி நார்த் இந்தியாவில் ஒரு கிராமத்துக்குள்ள போற மாதிரி தான் 4 கிலோமீட்டர் 5 டிஸ்டன்ஸ் பல்லாவத்துல இருந்து வந்தாலும் இது ஒரு எங்களுக்கு ஒரு புதிய இடம். இங்க ஒரு ஊழியம் இல்லை. அப்ப கர்த்தர் இங்க அனுப்பிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல என்ன ஒரு நோக்கத்தோடு கூட எங்க இந்த ஊழியத்துக்கு என்ன என் தாப்பனார் என் குடும்பத்தை இங்க அனுப்பிச்சிருப்பாரு. இதுல நான் உண்மையா இருந்தேன்னா இதுல இருக்கிற முழு பலன் என்னால பார்க்க முடியும். என்ன சுத்தி 1000 மெகா சர்ச் வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, தைரியமா இன்னைக்கு சொல்லுவேன். இங்க என்ன செய்யணும்? நான் ஒருத்தட்ட பேசியிருந்தேன் திங்கக்கிழமை நினைக்கிறேன், திங்கக்கிழமை தான் சாயந்தரம். ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி இங்க இடம் போதாது. இல்ல கீழ்கட்டளையிலே ஏக்கரை நீங்க அங்கேயே தான் வாங்கணும், அதை தாண்டி போவாதீங்க, அதுதான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததுன்னு அவர் என்கிட்ட தைரியமா சொல்றாரு. எங்கங்க இருக்குது கொடுப்பாரு, கம்முன்னு விடுங்க. நேற்று கூட நடந்து நான் ஜெபம் பண்ணும்போது இப்படி நடந்து போயிட்டு வந்தேன். காலையில நம்ம இடத்துல போய் நின்று ஜெபம் பண்ணேன். அப்படி பார்த்துட்டே போனேன். அவருக்கு தரணும் இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா கர்த்தர் இங்க சுத்தி கொடுத்துனே இருப்பாரு. சால்ஸ் ஒரு நாள் என்ன வந்து சவால் பண்ணாரு. சால்ஸ் சொன்னார், இல்லையா பின்னாடி வாங்கின்னு போயினே தான் இருக்கணும், ரோடு வரைக்கும் வாங்கின்னு போயினே அப்படின்ட்டாரு. இப்போ ஒன்னோடி ஃபோக்கஸ் பண்ண நம்ம தரிசனம் அப்படிதான் போயினே இருக்கணும்ட்டு. ஆனா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கிறார். there's a criteria. என் கூட இருக்கிறீங்களா? everything there's a criteria. ஒரு வேலை வேணும், ஐடி ஜாப்னா ஐடி படிச்சிருக்கணும். நானும் ஐடி பண்ணுவேன் சார். கேப்பான், பிடெக் படிச்சுக்கிறியாப்பா? இல்ல அட்லீஸ்ட் அது கேட்க அனுபவம் என்ன இருக்குதா? அப்ப கேக்குறாரு, உன்னை நம்பி நான் தரணுமேப்பா. சொல்றாரு, இவனெல்லாம் பார்த்தா ஏண்டா பண்ணோன்னு இருக்குது, ஆனா உன்னை பார்த்தா திரும்ப ஆரம்பிக்கணும் இருக்குது எனக்கு. யார் என் கூட இருக்கிறீங்க? என்ன பார்த்து கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை நிலைநாட்டுகிறவனாய் நான் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யார் சொல்லுவீங்க சார்? ஐயா இதுக்கு வயசு ஒரு பொருட்டு இல்லை, படிப்பு பொருட்டு இல்லை, உனக்குள்ள இருக்கிற ஒன்னும் இயலாமையெல்லாம் பொருட்டு இல்லை சார். உனக்குள்ள இருக்கிற உத்தமம், உனக்குள்ள இருக்கிற நீதிமான், உனக்குள்ள தேவனை நம்பி சஞ்சரிக்கிறது உனக்குள்ள இருக்கும் என்றால் உன்னை கர்த்தர் பெரியவனாக்குறது அவருடைய கிருபை மேல ஓடுறதுக்கு யாரை தடை பண்ண முடியாது. கர்த்தர் கண்ணெல்லாம் திசை திருப்பதுக்கு எவனால முடியாது. ஏனென்றால் அதுவாய் நீ வாழ்வாய் என்றால் அது கர்த்தர் உன் மேல வருகிற ஆசீர்வாதமாய் மாற்றி போடுவார் சார். வேண்ட கூப்பிட்டு சொல்றார், என்ன சொல்றாருப்பா, நான் ஒன்னு சொல்றேன் கேளு. எப்படிப்பட்ட காலத்துல கேட்கறாங்கம்மா, நிறைய பேருக்கு ஒரு 10 வாட்டி படிச்சிருப்பீங்க, 100 வாட்டி வாசித்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சாலும் திரும்ப கேளுங்க, பரவாயில்ல. எனக்கு தெரியாதவர்களுக்காக சொல்றேன். எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷத்துல பேசுறார் என்றால், மழை என்றால் எப்படி பெய்யும், மழை என்றால் என்னென்ற ஒரு க்ளூவே இல்லாத காலத்துல பேசுறார். இன்னைக்கு மழைனா உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் வந்த சந்ததிகளுக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கு மழை என்றால் என்னன்னு தெரியாது. We don't know how rain can come from heaven. வானத்துல இருந்து மழை எப்படி பெய்யும் தெரியாத ஒரு காலகட்டத்தில் என்றால் அதுவரை படைப்பில பல காரியங்கள் நடந்திருக்கிறது. மழை பெய்யவில்லை, மழை இல்லாத காலம் என்று எழுதியிருக்கிறது. தண்ணி எல்லாம் அதோட ஊற்றுகள் இருந்து அன்றைக்கு உண்டாக்கின ஆறுகள் இருந்து ஜனங்க பார்த்துக்கிறாங்க, எப்படியோ போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த மனுஷனிடத்துல சொல்றாரு, கூப்பிட்டு சொல்றாரு, நான் வந்து ஒரு பெரிய காரியத்தை பண்ண போறேன், 40 நாள் விடாம ஒரு மழையை உண்டாக்க போறேன்.
இந்த உலகத்தை அழிக்கணும், உன்னை வச்சு திருப்பி ஸ்டார்ட் பண்ண போறேன். உண்மையில என் கிருபை இருக்கிறது, நீ எனக்காக வாழ ஆயத்தமா இருக்கிற, நீ நல்லவனா இருக்கிற. நான் என்ன சொல்லியிருக்கணும், என்னன்னா என்ன இப்படி ஒரு புது விஷயத்தை பேசுறாரு. இல்லாத ஒண்ணு போய் நீங்க கடவுள் என்று சொன்னார்னா, இந்த உலகத்துல வந்து இப்ப ரோபோ குப்பெல்லாம் வந்துச்சு, என்னால அது யோசிக்க முடியல. ஏதோ ஒண்ணு சொல்றாரு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒன்றை வச்சு நான் இனிமேல் ஆப்ரேட் பண்ண போறேன், அது உன்னை வச்சுதான் உன்னை கொண்டு ஸ்டார்ட் பண்ண போறேன். என்ன இருக்கும், என்னடா இது பைத்தியமா இருக்குது அப்படின்லாம் தோணும் இல்லையா? உண்மைதானப்பா, பைத்தியம். மழையே பார்க்கல, அதுவும் பேயுமா? 40 நாள் வானத்துல தண்ணி கொட்டுமா? தண்ணியெல்லாம் இவங்க பார்த்தது அங்கங்க குட்டை குளங்கள்ல ஏரிகள அங்கங்க பார்த்தவங்களுக்கு மேல இருந்து கொட்டணும், எப்படி கொட்டும்? ஆனா இந்த மனுஷன் என்னுடைய ஆச்சரியம் என்னவென்றால், அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன், 10 முறை இல்ல 10,000 முறை பிரசங்கித்தாலும் ஒவ்வொரு முறையும் என்னுடைய வெளிப்பாடு என்னவென்றால், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு மனுஷன் கர்த்தர் சொல்லுகிறதை நம்புவான் என்றால், இன்றைக்கு வாழுகிற நாம் கர்த்தர் சொல்லுகிறதை நம்புகிறதுக்கு எந்த ஒரு மாறுதல் இருக்கக்கூடாது சார். ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, விவேகம் இருக்குது, வெளிப்பாடு உள்ள நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ கர்த்தர் சொல்றது அப்படியே நம்புவோனா, நீ கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இன்னைக்கு ஞானம் ஒரு தடையா இருந்துச்சுன்னா, அந்த ஞானத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையை வார்த்தையா நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தை செயல்படுத்துவாங்க. அவனுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் தர்றாரு. போன ஆராதனையில விளக்கினே, நேரம் கடந்து போயிடுச்சு, அதனால ரொம்ப அதிகமா இல்லை, வீட்டுல வாசிங்க. கூப்பிட்டு சொல்றாரு. எப்ப சொல்றாரு, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. மழையே இல்லை, மழை இல்லாத ஒரு காலகட்டத்தை மட்டும் ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் சொல்றாரு. 450 அடி நீட்டுக்கு என்ன பண்ணு, ஒரு படகு பண்ணு. 450 நீட்டுக்கு, பிகாஸ் இங்கிலீஷ்ல ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. 75 feet wide. நிறைய இன்ஜினியர்ஸ் படிச்சவங்களா இருக்கிறீங்களே, புரிஞ்சுங்களேன். 450னா இங்கிருந்து 9 மடங்கு, இது கிட்டத்தட்ட 50 அடி தான் இது நீட் இருக்கும். 9 மடங்கு இதுல இருந்து நீட்டு. ஒரே மனுஷன் இடத்துல இவ்வளவு பேர் தரிசனத்தை தர்றாரு. 75 அடி வைடு, ஹைட் 45 feet. 10 அடின்னு வச்சுங்களேன், இல்லை 10-12 இருக்குமான்னு தெரியல எனக்கு. இது மாதிரி ஒரு 4 மடங்கு. அது இல்லாம அந்த சீலிங்க்கும் அதுக்கும் 18 இன்ச் என்ன பண்ண கேப் கூட, வென்டிலேஷன் உள்ள வரணும். God is a God of strategy. என் கூட இருக்கிறீங்களா? திட்டங்களுடைய தேவன். எப்ப பேசுறாரு? மழைனா என்னன்னு தெரியாது, எதுக்கு பண்றானோ இவனுக்கு பண்ண சொல்லிட்டாரு. தம்பி, இங்க இருக்கிற சிலருக்கு தீர்க்கசனம் தான் சொன்னேன். தீர்க்கசனமா என்ன தீர்க்கசியா கூட நீங்க எடுத்துங்க. நான் பெரிய தீர்க்கச டைட்டில் இல்லை, ஆனா இன்னைக்கு சொல்றது உங்களுக்கு தீர்க்கசனம். உன் வருங்காலங்களை கர்த்தர் செய்கிற சில காரியத்துக்காய் கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கும் பொழுது, அதை எடுத்து அதற்காக அதற்குரிய விதத்திலே ஆயத்தப்படு. கேள்வி கேட்காத. மழை இல்லாத காலத்துல இவர் வந்து 450 அடி நீட்டுக்கு ஒன்று பண்ண சொல்றாரு. எங்கிருந்து போய் கட்டையை எடுத்துன்னு வருவேன்? கூட இருக்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்க, ஏதோ பண்ணுது தாத்தா, தாத்தா கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், தாத்தா ஏதோ அன்னைக்கு எங்களுக்கு கூட புரியல எங்க அப்பா எதுக்கு ஜெபம் பண்ணாருன்ட்டு, எதுக்கு இதெல்லாம் பண்ணாருன்ட்டு. இன்னைக்கு தெரியுது எனக்கு. அந்த காலத்துல நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா படுற பிரயாசத்தால தான் உன் விதைப்பை நீ விதைச்சிட்டு தான் இருக்கணும். எவ்வளவுதான் இருக்கிறீங்களா? இதெல்லாம் சொல்றாரு. இதுக்கு ஒரு கேப் கொடு, 3 லேயர் பண்ணு. எடுத்து வாசிங்க தம்பி, படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, இன்ஜினியர்ஸ் அது இதுன்னு நல்ல ஞானத்துல நிறைய காரியங்களை படிச்சு பாரியா, எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி தராரு. அவன் அப்படியே செய்யறான், அப்படியே செய்யறான். எனக்கு ரொம்ப அதுல தொட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சொல்றாரு எல்லாத்தையும் பண்ணிட்டு சொல்றாரு, 500 வயசுல இவர் ஸ்டார்ட் பண்றாருன்னு சரித்திரத்தை வாசித்தேன். ஏன்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். அதை சொன்னேன் 10 வாட்டி 7-8 வாட்டி இதை பிரசங்கம் பண்ணிக்கிறேன். நோட்ஸ் எல்லாம் போட்டி பார்த்தேன், எங்கேயோ பேசுறேன். ஆனா திரும்ப இந்த மட்டும் வாசிக்கும் நிறைய டீப்பா கத்தர் காண்பிக்க துவங்கினார். ஆண்டவர் சொல்றாரு, 500 வயதுல ஆரம்பிச்சான் தம்பி, 3 பசங்க, சேம் காம் யாப்பேத்துன்னு சொல்றாரு. உன் மருமகங்க, உன் பிள்ளைங்க, உன் மனைவி எல்லாரையும் கூட்டுக்கிட்டு என்ன பண்ணோம், உள்ள போற அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிக்க. எல்லாம் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்கள், ஊரும் பிராணிகள், பறக்கிறது, உட்காருது, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஏன்னா ஒவ்வொன்று ஒரு சாய்ஸ் நான் உண்டாக்கணும். எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் அழிச்சிட போறேன். திரும்ப என்ன பண்ண போறேன்? எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்சர்டா இருந்திருக்கும். God suddenly comes today and says something that you cannot even take. இல்ல திடீர்னு வந்து சொல்றாரு, நீ போய் பண்ணு, ஏதோ ஒரு கற்பனை பேசணும் வச்சுங்களேன், நீ வந்து நான் பண்ண எல்லாத்தையும் பண்ணிட்டு விசுவாசிகள் எல்லாம் கூட்டு உள்ள வச்சுக்கோ, டக்குன்னு உலகத்தை அழிச்சிட போறேன். யார் தான் வருவீங்க முதல்ல? எல்லாருக்கும் போன் அடிக்கிறேன், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேமா, கர்த்தர் நாளைக்கு வந்து என்ன பண்ண போற, உலகத்தை அழிக்க போற, அதெல்லாம் சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துங்க. அதிக வர மாட்டீங்க. எல்லாத்தையும் ஓட்டியும் போனோம். பாம்பை, பூரான, சிங்கத்தை, புலி எல்லாத்தையும் ஓட்டு போனோம்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? 6ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்திலிருந்து வாசி தம்பி. ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோட காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. நீ ஒவ்வொன்றும் காக்கிறதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு நீ ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். 21 வாசிங்க. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக, உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரம். நல்லா கவனிக்கணும். எதெல்லாம் கூட்டு போறாரு? பாம்பு, பூரான், பல்லி, சிங்கம், புலி, கரடி, லவ் பேர்ட், கிளி, எல்லாம் இல்ல சகலத்துக்கும் சகல விதமான போஜன பதார்த்தம். என்ன எடுத்து போனோம் சார்? எல்லாருக்கும் தெரியல சார். ஒன்னு புல்ல சாப்பிடும், ஒன்னு பூண்டு சாப்பிடும், ஒன்னு தழைய சாப்பிடும். எல்லாத்தையும் எடுத்துன்னு போனோம். சில நேரங்களில் கர்த்தர் நம்ம பண்ணி கொண்டிருக்கிற ஆயத்தங்கள் வினோதமாய் வியக்கத்தக்க விதத்திலே வித்தியாசமாய் இருந்தாலும் கேள்வி கேட்காம அதை நம்ம செய்வோம் என்றால் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். நம்ம ஞானத்தை முதல்ல விட்டுட்டு கர்த்தரை பின்னாடி வச்சுப்போம். கொஞ்சம் புரிய நினைக்கிறேன்ல? புரியறவங்களுக்கு ஸ்தோத்திரம். முதல்ல ஞானம் வேலை செய்யும். இதெல்லாம் என்னத்துக்கு? உடனே கூகுள்ல போவோம், அதுல போவோம், இதுல போவோம், எல்லாம் ஞானம் அங்க போயிடும். ஞானம் ஃபர்ஸ்ட். கர்த்தர் சொல்ற ஞானம் முதல்ல கடந்து போனா வேலைக்காது, ஆவிதான் முதல்ல போன. Don't let your knowledge go before you. Handle your knowledge first. ஞானம் ஓரமா இருக்கட்டும். கர்த்தர் சொல்றாரு. ரொம்ப அழகா இருந்தது வசனம். என்ன தெரியுமா? அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம் எனக்கு. நோவா அப்படியே செய்தான். அல்லேலூயா. நம்ம தேவன் யாருன்னு சொன்ன? உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆனா அந்த உண்மை உள்ள தேவன் என்ன கொண்டு எதனா செய்யணும்னா அவருடைய கிருபை என் மேல வேணும்னா நான் சொன்ன முதல்ல நீதிமானா இருக்க வேண்டாம், இரண்டாவது உத்தமனா இருக்க வேண்டாம், தேவனோடு சஞ்சரிக்கிறவனா இருக்க வேண்டும். அது 3 இங்கிலீஷ்ல ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னேன் நான் காலையில. அது ஏன்னா இங்கிலீஷ்ல எழுதுறவங்க இங்க இருக்கிறீங்க. ஆமென். You can just even note down. You have to be righteous, you have to be real, you have to remain in God. Hallelujah. Righteous, real, and a person that will remain in God. அப்படிப்பட்ட மனுஷன் மாத்திரம் போதாது. இந்த வசனத்துல வாசிக்கிறீங்க, நோவா கர்த்தர் சொன்னதை இன்னும் ரொம்ப ஆட் பண்ணி சொல்லணும்னா ஒரு கேள்வியும் கேட்காமல் அப்படியே செய்தான். மழையே இல்ல, இதுல 450 அடி போட்டா அப்படின்னு கேட்கல, செஞ்சான். எல்லாத்தையும் ஒரு கூட்டு போனோமா அப்படின்னு கேட்கல, அதையும் செஞ்சான். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 40 நாளுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போனோமா, அதையும் கேட்கல, அதையும் செஞ்சான். சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னு அதெல்லாம் கேட்கல, கர்த்தர் சொல்லுகிறார்ன்றது அப்படியே செய்தான். அதுதான் அங்க கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். அல்லேலூயா. இதை நீங்க வாசித்தீங்கன்னா பாருங்க, அப்படியே செய்தான். அப்படி நீங்க சம்பவங்கள்லாம் வாசித்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்தையும் திரும்ப சொல்லுது. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். சொல்லுங்க, இந்த ஆண்டுல ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்கிட்ட நீங்க பேசுறபடி நான் செய்வேன் என்றால் ஆமென், என் வாழ்க்கையில திட்டங்கள் நிறைவேறிடும். அல்லேலூயா. ஏதோ ஒரு மனுஷனுடைய சரித்திரம் வாசலை தூக்கி போட்டு போயிட்டுங்க, அது கதை. அக்பர் கதை, ஷாஜகான் கதை கிடையாது. யாரோ ஒருத்தர் படம் நடிச்சது தூக்கி அந்த படத்தை ஹிஸ்டரியில வச்சுட்டு எப்பயோ தோணும் போது போய் பார்த்துட்டு வர விஷயம் இல்லை சார். இது சரித்திரம் அல்ல, இது உண்மை. இவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது, இப்படி என் வாழ்க்கையில நடக்க முடியும். அல்லேலூயா. அதனால்தான் நோவா எடுத்து நீ காலில் பேசணும்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அதுல யாரை பத்தி பேச எனக்கு ரொம்ப வியப்பு என்னென்றால், இப்படிப்பட்ட வசனமே இல்லாத காலத்துல, இப்படிப்பட்ட வேதாகமே இல்லாத காலம், இப்படிப்பட்ட பிரசனமே இல்லாத காலத்துல அவன் கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நான் ஏன் சஞ்சரிக்க கூடாது? நான் இப்ப அதை செய்வேனா, இன்னைக்கு இந்த உலகத்துல நான் டாப்பா இருப்பேன். கர்த்தருடைய திட்டங்கள் என்கிட்ட நேரடியா வந்துடும். யாருக்கு அந்த தீவிரம் இருக்குது சார்? அல்லேலூயா. இல்லாட்டி தைரியமா சொல்ல, நீங்க கிறிஸ்தவங்களெல்லாம் மாறாதீங்க. கிறிஸ்தவங்கன்றது டைட்டில். கிறிஸ்தவங்கன்றது ஒரு டைட்டில், அதெல்லாம் வேணாம். நமக்கு என்ன கிறிஸ்தவன் யார் என்ன குத்துற போறான்? கிறிஸ்தவனை தான் வெறுக்கிறான் நம்மள, அதெல்லாம் தேவையில்லை. தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவன், தேவ திட்டத்தில் இருக்கிறவன், தேவனை புரிஞ்சுக்கிறவன், இந்த ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையா இருக்க வேண்டும். அவர் ஆராதிக்கணும். இப்படிப்பட்டவனா நான் இருக்கிறது தான் இன்னைக்கு முயற்சி பண்றேன். அதுதான் என்னுடைய லட்சியம். அல்லேலூயா. இந்த நோவா அதை செய்யறான் பாருங்க. இதை செய்யும் பொழுது கர்த்தருடைய வெளிப்பாடு இன்னைக்கு காலைல நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு சொல்றேன். இந்த பேழை என்பது கர்த்தர் எனக்கு இன்னைக்கு காலைல ரொம்ப தெளிவா சொல்ல, இந்த
ஒரு 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 அரவணைப்புக்குள்ள, ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ள, ஒரு ஆண்டுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு வர்றார். ஆமென். கர்த்தரை நம்பி இந்த ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரை நம்பி. ஆமா. எப்படி, எதுக்காக அந்த பேழை செய்யுதான் அப்படின்னு அவனுக்கே தெரியாது. கர்த்தர் செய்ய சொல்றாரு, கர்த்தர் சொன்னாருட்டு அந்த பேழைக்குள்ள வந்துட்டான். அப்படிதான் இந்த 2025க்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் அது புரியுது? என்னடா இப்படி? ஆமா, இப்படிதான் என்னுடைய வெளிப்பாட்டை கர்த்தர் சொல்றாரு, சொல்றார். தைரியமா சொல்றேன். You have come into a year not knowing what's going to happen next. எவ்வளவு இருக்கிறீங்களா? அடுத்தது என்ன நடக்கும்? நோவாக்கு பேசுறாரு. ஆனா மழையை, இன்னைக்கு எனக்கு மழையை பத்தி பேசினாருன்னா எனக்கு தெரியும், ஒரு வெள்ளம் வருதுன்னு வீட்டு காரை தூக்கி நோடி வந்துருவேன். வீட்டுக்கு இருக்கிற கீழ் ஃப்ளோர் எல்லாம் காலி பண்ணுவேன். எனக்கு தெரியும் அதனுடைய. ஆனா அப்படிப்பட்ட அவன் வாழ்ந்த அந்த காலத்துல மழைன்னா என்னன்னு தெரியாது, வெள்ளம்னா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நாட் நோயிங் வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் தி ரெயின், மழையினுடைய உக்கிரகம் என்னன்னு தெரியாத ஒரு காலகட்டத்துல ஒரு பேழையை பண்றான். அந்த பேழைக்குள்ள போறான். இந்த ஆண்டுல தீர்க்கதரிசனங்கள் இருக்கும், பல காரியங்கள் இது நடக்கலாம், அது நடக்கலாம் நம்பி இருக்கிறோம். ஆனா அது எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஆண்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப அடுத்த 5 நிமிஷம் உங்களோடு கூட தீர்க்கதரிசனமாய் சில காரியத்தை கர்த்தர் சமூகத்துல சொல்ல போறேன். அல்லேலூயா. இந்த பேழைக்குள்ள வர்ற நீ அந்த கிருபையிலே இருப்பாய் என்றால் கர்த்தர் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்கள் துவங்கும். யாரும் கூட இருக்கிறீங்க? உத்தமத்திலேயே இருப்பாய் என்றால், நீதிமானாகவே இருப்பாய் என்றால், தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டே இருப்பாய் என்றால் கர்த்தருடைய திட்டங்கள் உன்னிலிருந்து திரும்ப துவங்கும். அல்லேலூயா. யாரும் கூட இருக்கிறீங்க சார்? எத்தனை பேர் நம்புறீங்க சார்? இந்த பேழைக்குள்ள வந்துட்டான். பேழைக்குள்ள வந்தவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் அடைச்சிடு. அவர்களை உள்ள விட்டுட்டு பூட்டிட்டாராம். நான் இதை உட்கார்ந்து திரும்ப நீ காலில் வாசிக்கும் யோசித்தேன். 2025க்குள்ள என்னை கொண்டு வந்துட்டு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? 2024 க்ளோஸ் பண்ணிட்டாரு. என்கிட்ட எந்த ஒரு அதிகாரமும் இல்லை 2024க்குள்ள போறதுக்கோ, 23க்குள்ள போறதுக்கோ, 22க்குள்ள போறதுக்கு எனக்கு எந்த பழையவைகளுக்கு போறதுக்கு எனக்கு எந்த அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அத கதவெல்லாம் பூட்டியாச்சு. இனி நான் போனா இப்படிதான் போகணுமே தவிர, இந்த படகு எங்க போதோ அப்படிதான் நகர்ந்து போகணுமே தவிர இப்படி பின்னாடி போக முடியாது. ஏனென்றால் எனக்கு முன்னாலே போறதுக்கு அதிகாரம் இருக்குது, பின்னாடி போறதுக்கு அதிகாரம். எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க மாத்திரம் நீங்க ஏற்றுக்கொண்டே ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப அர்த்தம் என்னன்னா, இப்போ நோவாக்கு எந்த ஒரு சாய்ஸ் இல்ல. விட்டுட்டு வந்ததையோ, படகுக்கு வெளியில இருக்கிறதையோ, பேழைக்கு வெளியில இருக்கிறத போய் எடுக்கிறதுக்கோ, அதை பத்தி பேசுறது கூட அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் உள்ள வந்தாச்சு, கர்த்தர் அடைத்து விட்டார். யாரும் கூட இருக்கிறீங்க? அதான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் இந்த பேழையாகி இந்த புதிய ஆண்டுக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்கிறார். 2025 ஒரு அரவணைப்புக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆண்டு உன்னை பாதுகாப்புக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்துட்டார். வாக்குத்தத்தத்தை உன்னிடலே துவங்கும்படிக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அதிசயங்களை செய்யும்படிக்கு கர்த்தர் இந்த ஆண்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா கர்த்தர் எதையோ ஒண்ணுக்குள்ள பார்த்துட்டார், அதனால உங்க ஜீவனை கொடுத்து நீ கொண்டு வந்துட்டார். நம்ம பெருசா போஸ்ட் பண்ணிட்டு நான் நோவா மாதிரி உத்தமன் நீதிமான் அப்படிலாம் இல்லைனாலும் ஏதோ கிருபையா கர்த்தர் கொண்டு வந்துட்டாருன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றியை செலுத்திருக்க. இப்ப இந்த பேழைக்குள்ள நான் வாழணும். அல்லேலூயா. இந்த பேழைக்குள்ள என்ன பண்ணோம்? கர்த்தருடைய நேரத்துக்காய் காத்திருக்கும் பொழுது பேழையினுடைய கதவுகள் திறக்கப்படும். யாரையும் கூட இருக்கிறீங்க? பேழையில் என்ன பண்ணோம்? இப்ப there is no option you can jump out of this ark. பேழையில இருந்து குதிக்க முடியாது சார். ஏன்னா 40 நாள் மழை பெஞ்சிச்சு. இருக்கிற எல்லையை விட்டுட்டு மேல 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 மேல, ஏன்னா கர்த்தர் சொன்ன திட்டம் இப்ப தெரிய வந்துருச்சு. எதுக்காக இந்த பேழைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தாருன்னு சொல்லி அந்த திட்டம் புரிய துவங்கிச்சு. இப்ப என்ன பண்ணுச்சு? ஏறிச்சு. காலங்கள் கடந்தது. 40 நாள் சொன்னார் கர்த்தர் மழை பெய்யுன்ட்டு. 40 நாள் முடிஞ்சிச்சு. 40 நாள் சொன்னாரேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா கவுண்ட் பண்ணி இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு யோசிச்சுங்க, 40 நாள் தானே நமக்கு ப்ரொவிஷன் ரெடி பண்ணோம். 40 நாளுக்கு தானே நம்ம என்ன பண்ணோம்? புல்லு பூண்டு வெங்காயத்தெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்தோம். நமக்கு ப்ரொவிஷன் இவ்வளவு தானே இருக்குதுன்னுட்டு 40 நாள் வந்தா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வசனம் சொல்லுது 150 நாள் ஆயிடுச்சான். அல்லேலூயா. யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது சார்? இதுல முக்கியமா ஒரு விஷயத்தை ஏன் ஹைலைட் பண்ண விரும்புறேன்னா, பாருங்க, 7ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம் சொல்லுது, ஜலம் பூமியின் மேல 150 நாளும் என்ன பண்ணுச்சா? மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா the waters
was flooding over the world. And this boat, this ark was sailing on that. தண்ணீர் அப்படியே இருக்கும் பொழுது அதன் மேல என்ன பண்ணுதா, இந்த பேழையானது அப்படியே அசைவாடி கொண்டிருக்கிறது. உள்ளுக்குள்ள என்னன்னா, கர்த்தர் 40 நாள்னு சொன்னாரே, 150 நாள் ஆகுதே. லேலுயா. பேழைக்குள்ள இருந்து நேரு, அவ்வளவுதான். லேலுயா. இந்த ஆண்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. ஆண்டுக்குள்ள எப்படி இரு, அந்த கிருபையில இரு. நீ செய்ய வேண்டிய உத்தமத்தை உத்தமமா இருந்து கொண்டு கர்த்தருக்கு நீதிமானா இரு. கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டே இரு. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அப்படியே இருந்து கொண்டிருங்க. லேலுயா. ஒருவேளை நாட்கள் கடந்து போனாலும் பயப்படாதீங்க. நல்லா வாசிங்க. 8ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் நோவாவையும் அவருடைய பேழையில் இருந்த சகலத்தையும் என்ன பண்ணாரா, நினைத்தருளினார். அல்லேலூயா. கர்த்தருடைய உண்மை உனக்கு செய்ய வேண்டியதுல ஞாபகம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். கர்த்தருடைய ஞாபக சக்தியை மாத்துகிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அதனால தான் பாடணும், அவர் சொல்லுகிறதை அப்படியே செய்கிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அவர் மறந்தே போக மாட்டார். நான் இதை தைரியமா உங்களை பார்த்து சொல்லுவேன். அல்லேலூயா. ஒரு பேழை உருவாக்க சொன்னார், அதுக்குள்ள அவனை கொண்டு போயிட்டார். அவன்கிட்ட சொல்ற, நீ அதுக்குள்ள போய் இரு, அவ்வளவுதான். நான் அடுத்தது செய்யறது என் வேலை, அதை நான் செய்வேன். இவன் எதிர்பார்த்தது 40 நாள், ஆனா 150 நாட்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நாட்கள் இன்க்ரீஸ் ஆக ஒருவேளை நம்ம ஆங்ஸைட்டி காத்திருப்புல வந்துடலாம். ஆனா கர்த்தர் இதுல என்ன நான் பார்க்கிறேன் என்றால், கர்த்தருடைய ஞாபகம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் வசனம் அழகா சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் நம்ம மறக்கவே மாட்டார். அவர் நினைத்திருக்கிறது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. நோவாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் நினைத்திருந்தார். கடைசியா ஒரே காரணத்தை மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது அந்த 8வது வசனத்துல. அந்த ஒரு வார்த்தை தான் உங்களிடத்துல நான் திருக்கசனமாய் சொல்ல விரும்புறேன். அவர் நினைத்தார். பூமி, தேவன் பூமியின் மேல் என்ன பண்றாரு, ஒரு காற்றை வீச பண்ணுகிறார். ஜலம் அமர்ந்தது. அல்லேலூயா. நீ பேழைக்குள்ள கர்த்தர் உன்னை நடத்துகிறபடி பேழைக்குள்ள வந்து இருக்கிற பட்சத்துல எப்படி நடக்கும், எப்படி இதுல இருந்து காரியங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்க எதையும் அங்கலாய்க்காதீங்க. கர்த்தருக்கு பல வழிகள் உண்டு. அல்லேலூயா. அங்க வந்து மோட்டர் போட்டு தேவையில்லை, அங்க பம்ப் செட்டு தேவையில்லை. யோசிச்சு பார்த்தேன், தண்ணீரை வடிக்க வேண்டும் என்ற அவ்வளோ தண்ணீர் இருந்தது. 40 நாள் மழையில அந்த தண்ணீருடைய உச்சம் எவ்வளவா இருந்தது. ஏன்னா இதுவே இந்த பேழையை போய் ஒரு மலையின் மேல் தங்கிட்டு அப்படின்னா அப்போ எவ்வளவு தண்ணி இருந்திருக்கும் நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரே ஒரு காற்றை அனுப்புகிறார். அல்லேலூயா. சரித்திரத்தின் அடிப்படையில பல இடங்கள்ல வாசிக்கிறீங்க, கர்த்தரிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு காற்று அன்னைக்கு காடைகளை கொண்டு வந்தது. கர்த்தரிலிருந்து ஒரு காற்று வந்தது, பலத்த இடி முழக்கத்தை போல ஒரு பெரிய காற்று இறங்கி வந்தது. பெந்தெகோஸ்து நாள்ல எழுப்புதலை கொண்டு வந்தது. இங்க ஒரு காற்று வருகிறது. ஆமேன். அவ்வளோ பெரிய தண்ணீர் இருக்குது. அந்த காற்று வந்து எல்லாவற்றையும் அமைதலாக்குகிறது. லூயா. அந்த துவக்கம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய லூயா, அந்த துவக்கம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும். லூயா. அது வேற. ஒருவேளை நோவாவுடைய பிள்ளைங்க எதை நம்பினாங்கன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் வெளியில கொண்டு வந்து சொன்னாரு, இனி நீங்க பலுகி பெருங்கன்றாரு. லூயா. லூயா. நான் நம்புறேன், இந்த ஆண்டுல கர்த்தர் ஒரு காற்றை உங்களுக்கு நேராக உங்க எல்லைகளுக்குள்ள கர்த்தர் அனுப்புவார். இருக்கடங்கள் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே அந்த காற்று என் எல்லைகளுக்குள்ள வருவதாக. ஆண்டவரே எங்களுடைய எல்லைகளுக்குள்ள அந்த காற்றை கர்த்தர் அனுப்புவீராக. இந்த பேழையாகிய கிறிஸ்துவுக்குள்ள, இந்த பேழையாகிய இந்த ஆண்டின் திட்டத்துக்குள்ள கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்க இந்த எல்லைகளுக்குள்ள ஆண்டுடைய சமூகத்துல நாங்கள் அமர்ந்திருந்த ஆண்டவரே, கர்த்தரே தேவன் என்று கர்த்தரை மாத்திர ஆண்டவரை நம்பிக்கொண்டிருப்போம். There was no choice for Noah. நோவாக்கு வேற எந்த ஒரு சாய்ஸும் கிடையாது. பேழைதான், பேழைக்குள்ளதான் இருக்கணும். இப்போ அது மாதிரிதான் சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் உன்னை சுற்றி கொந்தளித்து கொண்டதாலும் கர்த்தரையே சார்ந்து அதற்குள்ளவே நீ அமர்ந்திரு. கர்த்தர் எதை ஓய பண்ணுமோ அதற்கு ஒரு காற்றை அனுப்புவார். எதை திறக்க வேண்டுமோ அதற்குரிய ஒரு காற்றை கர்த்தர் அனுப்புவார். எதை துவக்க வேண்டுமோ அதற்குரிய ஒரு காற்றை கர்த்தர் அனுப்புவார். உன் எல்லைகளுக்குள்ள அந்த காற்றை கர்த்தர் அனுப்புகிற நாட்கள் இது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்க எல்லைகளுக்குள்ள அனுப்புவார். இந்த காலில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விட்டுறாதீங்க. ஆண்டவர் உமக்காய் வாழ்வேன். இந்த ஆண்டில் ஆண்டவர் உமக்காக தான் வாழ்வு. ஆண்டவரே அந்த உத்தமத்திலே இருப்ப. ஆண்டவரே அந்த நீதிமானா நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். கர்த்தர் சொல்லுகிறது அப்படியே செய்யும்படி ஆண்டவரே நான் முற்பட்டு கொண்டிருப்பேன். கர்த்தர் என்னை அப்படி நடத்துவீராக என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களிடத்துல ஒரு காற்றை அனுப்புவார். அல்லேலூயா.
கர்த்தருடைய காற்று காடைகளை மாத்திரம் கொண்டு வரது இல்லைங்க. என்னுடைய வெளிப்பாடு இன்னைக்கு காலையில, கர்த்தருடைய காற்று உனக்கு விரோதமாய் கொந்தளித்து கொண்டிருக்கிறதையும் அமர பண்ணா. கர்த்தருடைய காற்று அடைக்கப்பட்டதை திறந்து புது வழியை திறந்து விடும். அன்றைக்கு பேழையிலிருந்து வெளியில வருகிறது கர்த்தருடைய காற்று அவளுக்கு வழி விட்டதை போல இன்றைக்கு சொல்ற, இந்த ஆண்டுக்குள்ள பிரவேசித்திருக்கிற உனக்கு கர்த்தருடைய காற்று புதிய வழிகளை திறந்து கொடுக்க இயேசுவின் நாமத்துல. புதிய வழிகளை இதுவரை பார்க்கவில்லை என்று சொல்லுவாய் என்றால், கர்த்தர் உனக்கா இந்த புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார். அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உன் எல்லைகளுக்குள்ள கொண்டு வருவார் என்று சொல்றேன். ஆண்டவரே, அப்படியே நீ செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த எல்லைகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே பலன் வருவதாக. கொந்தளித்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளை இயேசுவின் நாமத்தில் அமர்வதாக. ஆண்டவரே, எது நடக்குமோ நடக்காதோ கர்த்தரே தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு கர்த்தரை சார்ந்திருக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவர் இந்த காலில் கர்த்தர் சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றீர், ஆண்டவர் அந்த காற்றை உனக்கு நிறைய அனுப்புகிறேன். நீ உன் உத்தமத்தை விடாத, உன் நீதியை காத்துக்கொள். நான் தான் ஆண்டவர் என்று என்னோடு கூட மாத்திர இரு, நான் அந்த ஜெயத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்றீர். ஆண்டவரே, அதை அப்படியே பற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வெளிப்பாடு எங்களுக்குள்ள இன்னும் தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருப்பதாக.